ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் ரவா தோசை ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இதில் ரவை, அரிசி மாவு, கடலை மாவு இதில் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கோதுமை மாவு. என்ன அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இந்த கரண்டியில் எடுத்துருக்கேன். நீங்கள் டம்ளரில் கூட எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி ரவை, ஒரு கரண்டி தலை தட்டி, ஒரு கரண்டி ரவை. அடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரவா தோசை நல்லா முருகலாக வரும். அரிசி மாவு இதில் நான் ஃபுல்லாக ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். ஒரு கையில் எனக்கு கேமரா வச்சுட்டு எடுக்க முடியல. இந்த கரண்டியில் ஃபுல்லாக எடுத்து சேர்த்துட்டு பார்க்கலாம். நான் சேர்த்துட்டேன். இந்த அரிசி மாவு ஒரு கரண்டி நிறச்சி குவிச்சு எடுத்துக்கணும். தலை தட்டி ஒரு கரண்டி ரவை. அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு. இது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு. இதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்க போகிறேன். இது கூட கொஞ்சம் சீரகமும் மிளகும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கரைச்சி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன சேர்த்துருக்கேன், என்ன அளவுங்கிறத உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஊற வச்சுட்டு நம்ம தோசையாக வாக்கும்போது பார்க்கலாம். பாருங்கள், நான் மாவு கரைச்சி வச்சு ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங் சோடா உப்பு சொல்லும் முடியும், ஆப்ப சோடா, அதை எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் நான் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வாக்கும்போது தான் இந்த சோடா உப்பு சேர்த்தணும். நான் சேர்த்துட்டேன். நான் பார்த்திங்கன்னா இந்த கரண்டியில் சேர்த்தோம் இல்லையா, ரவையும் அரிசி மாவும், அதுக்கு இந்த கிளாஸில் 200 ml கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தோசை ஊற்றி பார்த்துட்டு அப்புறமா வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இதுவே நல்லா நீர்க்க தான் இருக்குது. எனக்கு இந்தளவு தண்ணி கரெக்டாக இருக்குது. இந்த கரண்டியில் ஒரு கரண்டி ரவை போட்டோம், ஒரு கரண்டி அரிசி மாவு போட்டோம், நிறச்ச அரிசி மாவு போட்டோம், ஒரு ஸ்பூனு கடலை மாவு, ஒரு ஸ்பூனு கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். இப்போ நான் வச்சுருந்த இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா சாப் பண்ணி, வெங்காயம் எல்லாத்தையும் சாப் பண்ணி போட்டேன். இப்படி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு நல்லா நைஸாக இருக்கும். தோசையிலையும் முழுசாக இல்லாமல் நமக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ நம்ம இதை கல்லில் ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா கல் நல்லா காஞ்சிருக்கணும். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஊற்றிட்டேன். ஒரே கரண்டி எடுத்து இப்படி சுற்றி ஊற்றிடுங்க. இதுக்கு மேலே நம்ம தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகணும். தோசையை விட நமக்கு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வேகணும். வேகட்டும், பார்க்கலாம். இந்தளவுக்கு தோசை பாருங்கள். நான் தோசையை திருப்பி போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்ல சிகப்பாக வந்திருக்கு பாருங்கள். தோசை நல்லா ரெட் கலரில். நம்ம அந்த சோடாவை போட்டங்காட்டிக்கு நல்லா ஓட்டையாக வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த தோசை ரொம்ப நல்லா வரும். முதல் தோசை கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். அடுத்த தோசையெல்லாம் ரொம்ப நல்லா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.